அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ரிஷப ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு பக்குவமான அணுகுமுறையில் மேற்கொண்டால் வெற்றி கிடைக்கக்கூடியதாகவும் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். பண வசதி கூடும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் வரும், இடமாற்றம் உண்டாகலாம். எதிர்பாராத திடீர் செலவுகளும் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். உங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே மனமிட்டு பேசுவது நன்மை தரும். பிள்ளைகளுடன் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். கலைத்துறையில் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். அரசியல் துறையில் எதிர்பார்த்த பணவரவு கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய மனதில் உற்சாகம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிசம் நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருள் வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்றுவீங்க. நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கலாம். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை செய்து நீங்கள் முடிப்பீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக நடந்து முடியும். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தெய்வ பிரார்த்தனையினால் தாமதமான திருமங்களும் உங்களுக்கு தடைபடலாக நடக்கக்கூடியதாகும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து அன்பு நண்பர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க. இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் உங்களுடைய இல்லத்தில் இன்பத்தில் மூழ்கக்கூடிய ஒரு காலம். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படலாம். அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி கிடைக்கக்கூடியதாகும். வேலை தேடுபவர்களுக்கு அவர்களுடைய திறமைக்கு ஏற்ப நல்ல பணி கிடைக்கக்கூடியதாகும். புதிய பதவிகள் கிடைத்து அதற்கேற்ற அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்குது. தொழில் புரிபவர்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலம் உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செயல்திறன் கூடும். பல வகையில் வெற்றி மேல் வெற்றி வரும். செலவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. செல்வ நிலையும் உயரலாம். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள், பங்கு சந்தை ஆகியவற்றில் நீங்கள் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய குழப்பங்கள் தரக்கூடியதாக இருக்குது. குழந்தைகளின் தேர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். விவசாயிகளுக்கு அரசின் உதவிகள் எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடியதாகும். பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரக்கூடிய வகையில் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். பயணத்தின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பார்த்த தாமதங்கள் உங்களுக்கு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றார் போதுமான ஊதியம் உங்களுக்கு இருக்காது. அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறு ஏற்படலாம். ஆனால் அரசியலில் உங்களுக்கு பெரும் புள்ளிகளின் ஆதரவால் பதவி உயர்வுகள் சுலபமாக கிடைக்கும். மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளின் வருகை இதய கோட்டியில் உங்களுக்கு தென்றலென வீசக்கூடியதாக இருக்குது. மனமேடை ஏறக்கூடிய மங்கள நாளும் வந்து உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு வீட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் தரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சண்டைகள் நீங்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறையக்கூடியதாகவும் திருமணம் தொடர்பாக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. பிள்ளைகளின் மகிழ்ச்சி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் கிரகநிலைகள் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் அபரிவிதமான பல லாபங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு.
பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு கடின உழைப்பிற்கான அற்புதமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். திட்டமிட்டு பணிகளை நீங்கள் சரியான நேரத்தில் முடிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் உற்சாகமும் சுறுசுறுப்பும் நிறைந்திருக்கு. முக்கியமான முடிவுகள் எடுக்க குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம், மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களின் நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசாங்கத்திடமிருந்து முழு ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. காதல் உறவுகளில் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு யோகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. சில இடங்களில் உங்களுக்கு சாதகமான பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்யக்கூடிய ஒரு திறன் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு நினைத்தபடி நடக்கும். வியாபாரத்தில் லாபம் சற்று அதிகமாக இருக்கும். புதிய திட்டங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நேரம் இது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிள்ளைகளால் மன நிம்மதி ஏற்படும். உத்தியோகத்தில் பொறுத்தவரை அலுவலகத்தில் பாதகமற்ற சூழ்நிலைகள் உருவாகும். வேலை உயர்வு, சம்பள உயர்வு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும் வெளியூர் செய்திகள் உங்களுக்கு தாமதமாகக்கூடியதாகவும் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. புதிய முயற்சிகளில் நீங்கள் திட்டமிட்டு இறங்கலாம். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் மனம் முரண்பாடு நீங்கி பிள்ளைகளால் கல்வி செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குடும்பத்திற்காக உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்க ஆர்வம் காட்ட வேண்டும். கலைத்துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து மகிழ்ச்சியில் நீங்கள் மூழ்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய முதலீடுகளில் சற்று கவனமாக நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். குரு 4ல் இருப்பதால் பழைய உறவுகள் தேடி வருவாங்க. அந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. உங்களுடைய தொழிலில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக உங்களுடைய காரியங்களில் ஈடுபட வேண்டும். பண விஷயத்தில் நீங்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி சிவபெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினைத்த வேலை நினைத்தபடி நடக்கக்கூடியதாகும். நல்லபடியாக நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் இருப்பீங்க. நல்ல பெயர் வாங்கக்கூடியதாக இருக்குது. யாராலும் செய்ய முடியாத கஷ்டமான விஷயங்களை கூட செய்து நீங்கள் சாதனை படைப்பீங்க. ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கோட்டை விட வாய்ப்பு இருக்குது. நேரத்திற்கு நீங்கள் சாப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நீண்ட தூர பயணங்கள் நல்லபடியாக முடியும். காரிய தடை விலகக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக அளிப்பதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுக்கு நன்மை அதிகமாக நடக்கக்கூடியதாகவும் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் சாதகமான நேரமாகும். மனதில் சக்தியும் நிறைந்திருக்கும். அதை சரியாக நிர்வகித்தால் உங்களுக்கு வெற்றி அதிகரிக்கும். உங்களின் வேலை மற்றும் நிதி சார்ந்த விஷயங்களில் திட்டமிடல் தேவை. பணியிடத்தில் உத்தியோகர்களுக்கு மூத்தவர்கள் மற்றும் சக ஊழியர்களின் முழு ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.